ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் நின்று சுமார் 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரையில் அமைந்துள்ளதால் சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகிறது. இங்கு திருவிழா காலங்கள் தவிர்த்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று ஆங்கில புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து, குறிப்பாக விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் குடும்பத்துடன் நள்ளிரவு முதல் தற்போது வரை கடலில் புனித நீராடிவிட்டு பக்தர்கள் பொது தரிசன வரிசையில் சுமார் 6 மணி நேரமும், ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் சுமார் 5 மணி நேரமும் நீண்ட வரிசையில் காத்திருந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்ததால் கோவில் நகரம் முழுவதுமே திருவிழா காலம் போல காட்சியளிக்கிறது. இதோ வாருங்கள், திருச்செந்தூர் முழுவதும் பக்தர்கள் அலைகடல் என கூட்டம். அதிகாலை முதலே திருச்செந்தூர் கோயில் முன்பு குவியத் துவங்கிய பக்தர்கள். இதோ உங்களுக்காக பத்மம் யூடியூப் சேனல் படம் பிடித்து காட்டுகிறது. நேரடி காட்சி, இன்று காலையில் எடுக்கப்பட்ட காட்சி. பக்தர்கள் அலைகடல் என குவிந்து விட்டார்கள். கடற்கரையிலும் தீர்த்தமாடும் பக்தர்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் கடலில் குளித்துக் கொண்டிருக்கும் காட்சியை நீங்கள் பார்க்கலாம். கடலா கடல் அலையா, தலையா கடல் அலையா என்பது போல் திருச்செந்தூர் முழுவதும் மக்களின் கூட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலில் குளித்து முருகப்பெருமானை அதன் பின்பு தரிசிப்பதுதான் இவர்களுடைய நேர்த்திக்கடல். திருச்செந்தூர் முருகப்பெருமானை 2026 புத்தாண்டு அன்று தரிசனம் செய்தால் ஆண்டு முழுவதும் செல்வம் கொளிக்கும், வாழ்வில் வளம் பெறலாம், மகிழ்ச்சியான வாழ்க்கை, நோய் நொடியின்றி வாழலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இதோ வாருங்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் குவிந்து விட்டார்கள். இப்பொழுதே காலை 7 மணி நிலவரம் இது. இதோ வாருங்கள், உள்ளே வரிசையில் நிற்கும் பக்தர்கள். இந்த கூண்டில் இருந்து ஒருவர் பின் ஒருவராக வரிசையாக செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட இலவச தரிசனத்திற்கு 8 முதல் 10 மணி நேரம் ஆகும் என தற்போது நிலவரப்படி கணக்கிடப்படுகிறது. கட்டண தரிசனத்திற்கு 6 முதல் 8 மணி நேரம் ஆகும் என தற்பொழுது கணக்கிடப்பட்டுள்ளது. பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டு செல்வதால் இந்த கணக்கீடு நேரம், காத்திருக்கும் நேரம் கூடலாம் குறையலாம். கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நீளத்திற்கு பக்தர்கள் கூட்டம். இந்த சூழலில் இந்த கூட்டம் மேலும் அதிகரித்தால் 6 கிலோமீட்டரை தாண்டும் என கோயில் பகுதி பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள். இவ்வளவு கூட்டம் புத்தாண்டை ஒட்டி திடீரென்று குவிந்ததால் திருச்செந்தூரே பரபரப்பாக காணப்பட்டது. எங்கும் பக்தர்கள் கூட்டம், வாகன நெரிசல், பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருந்தாலும் திடீரென்று அளவுக்கு மீறி வரும் பக்தர்கள் கூட்டம். இது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா முதலிய மாவட்டங்களிலிருந்தும், ஏன் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களும் தரிசனத்திற்காக குவிந்து விட்டார்கள் திருச்செந்தூரில். இப்படி ஏகப்பட்ட பக்தர்கள். இதோ வாருங்கள், 100 ரூபாய் கட்டண வரிசை மட்டும் 4 கிலோமீட்டரை தாண்டும் என கணிக்கப்படுகிறது. அப்படி என்றால் இலவச தரிசனம் எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் என்பதை பாருங்கள். பக்தர்கள் அதிகாலை 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் திறக்கப்பட்ட சூழலில் தற்பொழுதும் கூட்டம் அதிகரித்துக் கொண்டு செல்வதைத்தான் நாம் காண முடிகிறது. உள்ளூர் மக்கள், வெளியூர் மக்கள், இப்படி ஏகப்பட்ட பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்து விட்டார்கள். இதோ வாருங்கள், நீங்களும் புத்தாண்டு தினத்தில் திருச்செந்தூருக்கு செல்ல முடியவில்லையே என்று வருத்தம் வேண்டாம். பத்மம் யூடியூப் சேனல் உங்களுக்கு முருகப்பெருமானையும் தரிசனத்திற்காக காட்டுகிறது. நீங்கள் கடைசியில் முருகனை தரிசனம் செய்யலாம். அவனை, அழகனை
தரிசனம் செய்யலாம். சுப்பிரமணியரை தரிசனம் செய்யலாம். ஏதோ அதற்கான காட்சி பிற்பகுதியில் வருகிறது. எனவே பக்தர்களின் அந்த பக்தி, முருகப்பெருமான் தன் குடும்பத்தை வாழ வைப்பான், சுபிட்சம் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும், ஐஸ்வர்யம் பெருகும் என பக்தர்களின் நம்பிக்கை. இதோ காத்து கொண்டிருக்கும் பக்தர்கள் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திற்கு மேல் காத்து கொண்டிருப்பார்கள் என கணக்கிடப்படுகிறது. இந்த கூட்டம் மாலை வேளையில் மேலும் அதிகரிக்கலாம். வெயிலின் தாக்கம் சற்று குறைவாகவே இருப்பதால் பக்தர்கள் சோம்பலின்றி சோர்வின்றி வரிசையில் நிற்கும் காட்சி இதோ வாருங்கள். அண்ணா ஒரு நிமிஷம், இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்கேண்ணே. இப்போ தானப்பா உள்ளே வரேன் ஃபீல்டுக்குள்ளே. அதுக்குள்ளே எடுத்துட்டியான்னு கேட்கப்பா. எவ்வளோ ரெக்கார்டு இருக்கு? அகற்ற முடியாது இந்த வேலை. நம்மளுக்கு வெளி போடலாம்ல. அதாவது 1 செகண்ட். அப்புறம் போயிட்டா என்ன பண்ண பேருப்பான்.